வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தரையில் உறங்கிய நோயாளிகள். தீ விபத்து காரணமாக வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டதால் அவதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிபயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெடிச்சத்தம் உணரப்பட்டதாக தகவல். நாகப்பட்டினத்தில் ONGC நிறுவன எண்ணெய் கிணறு இணைப்பு நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. மதுரையின் கண்மாய் நிரம்பியதால் விளைநிலங்களை சூழ்ந்த தண்ணீர். கத்தரி, வெண்டை, கடலை போன்ற பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. சிவகங்கை அருகே பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவிலில் மண்டல பூஜை கோலாகலம். முள்படுக்கை மீது நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்ன பெண் சாமியார். கிருஷ்ணகிரியில் பொதுமக்களை 2 ஆண்டுகளாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிறுத்தையை விடுவித்த வனத்துறை. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் தரையில் படுத்து வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2வது தளத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த தளத்தில் இருந்த நோயாளிகள் அவசரமாக அப்புறப்படுத்தப்பட்டு வேறு வார்டில் அனுமதிக்கப்பட்டனர். போதிய படுக்கை வசதி இல்லாததால் பிற வார்டுக்கு அனுப்பப்பட்ட நோயாளிகள் சிலர் தரையில் படுத்து உறங்கினர். உடல்நலன் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வராண்டாவில் பல மணி நேரம் காத்திருந்தனர். மருத்துவமனையில் தீப்பிடித்த பகுதிகளை ஆய்வு செய்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தங்களை பார்க்க வரவில்லை என்று நோயாளிகள் குற்றம் சாட்டினர். அவர்களுக்கு போதுமான அளவு படுக்கை வசதியோ பாதுகாப்போ இல்லாத சூழ்நிலையில எல்லாரும் தரையில படுத்துட்டு இருக்காங்க. இது குளிர்காலம். ஆனா அதிகமான இருதய நோயாளிகள்லாம் இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா நான் கூட இப்போ ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அவரும் கூட தரையில படுத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால அரசு நிர்வாகம் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி உடனடியாக தலையிட்டு அந்த நோயாளிகளுக்கு படுக்கை வசதி குறைந்தபட்சம் ஒரு பெட்ஷீட்னாலும் இப்போதைக்கு கொடுத்து உதவுற ஏற்பாட்டை நிர்வாகம் உடனடியாக செய்யணுன்ற கோரிக்கையை நாங்கள் பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கணும்னு கூட நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறோம். தாராபுரத்தில் அடிக்கடி அதிபயங்கர வெடிச்சத்தம் கேட்பதால் பொதுமக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திடீரென ஊரையே குலுங்கும் அளவிற்கு அதிபயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. இதனால் வீட்டில் இருந்த பொருட்கள் அதிர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த சத்தம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளிலும் 2 முறையும் கடந்த ஆண்டில் 3 முறையும் வெடிச்சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வெடிச்சத்தம் ஏற்படுவதற்கான காரணத்தை இதுவரை கண்டறிய முடியாததால் இரவில் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது. இங்க கல்குவாரிகள் பக்கத்துல இருக்குது. அதனால அந்த வெடி சத்தம்னு தெரியல, இன்னும் பூமி அதிர்வுன்னு தெரியல. இது மாதிரி இப்படி ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் இதே மாதிரி எல்லா பக்கம் இதே மாதிரி அதிர்வு சத்தம் வருதுன்னு சொல்லி எல்லாருமே பொதுமக்கள் எல்லாமே சொல்றாங்க. ஆனா பொதுமக்களுக்காக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இது எதனால என்னங்கிறத கண்டுபிடிச்சு இந்த சவுண்டை கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்பதான் இந்த மக்களுக்கு ஒரு பயம் இல்லாம இருப்பாங்க. இல்லைன்னு இந்த
நாகப்பட்டினத்தில் ஓஎன்ஜிசி நிறுவன எண்ணெய் கிணறு இணைப்பு நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் போலீசார் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தானம் கிராமத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளை இணைக்கும் நிலையம் உள்ளது. இந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு குத்தானம் கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓஎன்ஜிசி நிறுவனம் 30 வருடங்களாக இயற்கை வளங்களை அழித்து வருவதாகவும், தங்களுக்கு குடிநீர், கழிவறை, சாலை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். குரூடாயில் ஏற்றி வந்த லாரிகளை கிராம மக்கள் உள்ளே செல்ல அனுமதிக்காததால் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிட மறுத்ததால் கிராம மக்களை போலீசார் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். மதுரையில் விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளைபொருட்கள் சேதமடைந்துள்ளன. மதுரை சோளங்குருணி கிராமத்தில் 60 ஏக்கர் பரப்பளவில் கத்தரி, வெண்டை, கடலை போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சோளங்குருணி கண்மாய் முழுவதும் நிரம்பியதால் விளை நிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பயிர்கள் அழுகி வருவதால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கண்மாயின் கிழக்கு பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக வடிகால் கால்வாய் அமைக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கண்மாய் நீர் மாறுகால் பாய வழிவகை செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில பேர்பட்ட பூச்செடி சார், எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ செடி. அந்த மல்லிகைப்பூவே ஒண்ணுமாம போச்சு சார், வேஸ்டாவே போச்சு. 5 வருஷமா நாங்க பூன்றதே எடுக்கல சார். கிட்டத்தட்ட அது மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் சார். 2 லட்சம் ரூபாய் வருமானம் இப்ப எதுவுமே இல்ல சார், வேஸ்டாவே போச்சு. பிள்ளைகளோட அங்க அம்மாய்க்குள்ள வர முடியல. தோட்டத்துக்கு வந்து சந்தோஷமா பார்த்து விவசாயம் பார்க்கறது ஒரு ஆசை இல்லாம போச்சு சார். இதை வந்து கவர்மெண்ட்ல பார்த்து என்னன்றத நடவடிக்கை எடுத்து தரமுடி கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரியில் 3 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பெற்றோர் குழந்தைகள் கொண்டு பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆட்டுக்காரன்பட்டி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 7 ஆசிரியர்கள் பணிபுரிந்த நிலையில் 4 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முறையாக பாடம் நடத்தாமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக 7 ஆசிரியர்களையும் பணியிட மாற்றம் செய்தனர். ஆனால் எந்த தவறும் செய்யாத தலைமை ஆசிரியர் முனியப்பன், ஆசிரியர்கள் காந்திமதி, நித்யா ஆகியோரது பணியிட மாறுதலை ரத்து செய்யுமாறு பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு லிப்டிக்கு சாப்பிட்ற பொருளுங்க இது எல்லாமே வாங்கி கொடுத்து கெடுக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாருமே கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் போட்டோம். ஸ்கூலில் மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறியல் ஆட்டுக்காரமண்டி ஸ்டாப்பில் சாலை மறியல் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு சாலை மறியல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, விவோலேருந்து எல்லாருமே வந்துட்டு நாங்கள் இதுக்கான நடவடிக்கை கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாஃபுங்க எல்லாருமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 டீச்சர் மேலே மட்டும்தான் 3 பேர் எடுக்காமல் ஸ்கூலில் இருந்த எல்லா ஸ்டாஃபுங்களையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்த ஸ்டாஃபுங்க யாருமே சரியில்லை. ஸ்கூலில் பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் தகவல் எங்களுக்கு கொடுக்குறதில்ல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் மதியத்தில் சாப்பாடு கொடுக்க வரும்போது அதை பார்த்துட்டு நாங்களே தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாஃபுங்க யாருமே சரியில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்டாஃபும் வேணும். அந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே எல்லா ஸ்டாஃபுங்களும் இந்த ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறோம். முள்படுகையில் ஆக்ரோஷமாக நடனமாடி பெண் சாமியார் அருள்வாக்கு கூறியதால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே லாடநீந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் நிர்வாகியாக உள்ள நாகராணி என்பவர் வருடந்தோறும் விரதம் இருந்து முள்படுக்கையில் சாமியாடி அருள் கூறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வருவதால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது கோவில் முன்பு முள்படுக்கை அமைக்கப்பட்ட நிலையில் அதன் மீதேறி ஆக்ரோஷமாக நடனமாடிய நாகராணி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். ஆத்தா பாடல் பாட சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியில் சாமி வந்து ஆடினர். மேலும் ஆத்தா பாடலுக்கு வைப்பாகி பெண் பக்தர்கள் குத்தாட்டமும் போட்டு ஆசி பெற்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலை, குடிநீர், மீன்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாவக்கல் ஊராட்சிக்குட்பட்ட புதுக்கோட்டை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ள சாலை சேதமடைந்து காணப்படுவதால் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை கிராமத்தில் மின்கம்பங்கள் சேதமடைந்து எலும்புக்கூடு போல் மாறியுள்ள நிலையில் பல மாதங்களாக மின் விளக்குகள் எரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 வருடமாக இந்த கிராமத்தில் குடிநீரும் வழங்கப்படாததால் 3 கிலோமீட்டர் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டையில் எங்கள் கரண்ட் கம்பமெல்லாம் டேமேஜாக இருக்குது. குடிநீர் தண்ணி இல்லை. நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். வண்டியில் தான் போய் எடுத்துகிட்டு வராங்க. பசங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. அந்த தண்ணி குடித்தாலும் பேதியாகிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. வீதி லைட் எரியாததுனால ஸ்கூல் பசங்க போயிட்டு வரும்போதெல்லாம் பூச்சி, பாம்பு அந்த மாதிரி நிறைய கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பயப்படுறாங்க நிறைய. இந்த கவர்மெண்ட்டு இது பார்த்து ஏதாவது ஒன்று நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. மதுரையில் வைகை ஆற்றுக்கு செல்லும் பழைய தார்ச்சாலை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை சோழவந்தான் அடுத்த இரும்பாடி, கருப்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது இரும்பாடியிலிருந்து மண்ணாடி மங்கலம் செல்வதற்காக வைகை ஆற்றுப்படுகையில் மேம்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பாலமானது இரும்பாடி பகுதியிலிருந்து ஆற்றுக்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் திருவிழா காலங்களில் கரகம் எடுக்க ஆற்றுக்கு செல்ல தனியாருக்கு சொந்தமான பாதையை பயன்படுத்த வேண்டிய நிலை இருந்ததாகவும் தற்போது அவரும் அப்பாதைக்கு தடை விதித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஆற்றுக்கு செல்ல பயன்படுத்திய சாலையை விரைந்து சீரமைத்து கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மக்கள் பக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இன்னைக்கு இந்த சாலை இந்த மாதிரி இருக்கிறதுனால வர முடியல, போக முடியல, குளிக்கிறதுக்கு வர முடியல. மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 7 மக்களுமே 7 கிராமத்து மக்களுமே. ஆகவே இந்த பழைய சாலை எங்களுக்கு நல்லபடியாக புதுப்பி தந்தால் போதும். எங்களுக்கு இந்த பாலம் வந்ததுனால எங்களுக்கு சாலை வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகும்போது வர முடியல. தயவு செய்து எங்களுக்கு இந்த பாதை, பழைய பாதை எங்களுக்கு புதுப்பித்தாங்க. இந்த சாலை வழியாகத்தான் திருவிழாவுக்கு அம்மன் கரகம், முளைப்பாரி எல்லாம் எடுத்து திருவிழா நடத்துவாங்க. இப்போ அந்த சாலை இல்லை, பாலம் கட்டிட்டாங்க. பாலத்திலிருந்து மேலேருந்து குதிக்க முடியாது, ஏன்னா உயரமான பாலம். இப்போ எங்களுக்கு திருவிழா நடத்துறதுக்கு எங்களுக்கு சாலை வேணும். பொதுமக்களுக்கு பழைய சாலையை அமைத்து கொடுக்க மாதிரி கிடைக்கிறேன். அப்படி லேட்டு அதை அமைத்து கொடுக்கலைனால் கிராம மக்களுமே 7 கிராம மக்களுமே சேர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த செய்தியை அரசாங்கம் எடுத்து உடனடியாக இந்த சாலை அமைத்து கொடுக்குமாறு மிக பணிவுடன் கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகரில் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் எம்எல்ஏவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிவஞானபுரம் ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியோடு இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனால் சிவஞானபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன முப்பன்பட்டி, பேரம்பட்டி, லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனை முற்றுகையிட்டனர். நகராட்சியோடு இணைத்தால் வரி உயர்வு, 100 நாள் வேலைவாய்ப்பு இழப்பது போன்ற பாதிப்புகள் சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் கூறினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதியோடு கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காமராஜ் நகரில் உள்ள 5வது தெருவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரானது சாலையில் தேங்கி உள்ளதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏற்காட்டில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த சாலையோர கடைகளின் நெடுஞ்சாலைத்துறையினர் அதிரடியாக அப்புறப்படுத்தினர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான விளங்கும் ஏற்காட்டுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர்.
இந்நிலையில் ஒண்டிக்கடை ரவுண்டானா, அண்ணா பூங்கா சாலை, சந்தப்பேட்டை வணிக வளாக சாலை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளை ஆக்கிரமித்து வியாபாரிகள் கடைகளை அமைத்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக கடைகள் அகற்றப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கிணற்றில் விழுந்த மலைப்பாம்பை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று அடித்து வரப்பட்டு நரசிங்கயம்பேட்டை பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் விழுந்தது. மேலே வர முடியாததால் பாம்பு பல நாட்களாக கிணற்றுக்குள்ளாகவே இருந்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மலைப்பாம்பை பிடித்து செஞ்சி காப்புக்காடு வனப்பகுதியில் விடுவித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான கரும்புகளை தேர்வு செய்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கரும்புகளின் தரம் குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் உமா பயிரின் காலம், நீர்ப்பாய்ச்சும் முறை, உரங்களின் தன்மை குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். கரும்புகளை கொள்முதல் செய்ய கையூட்டு பெறும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் மெடிநிலா பூக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். கொடைக்கானலில் பனிக்காலத்தின் போது மெடிநிலா பூக்கள் பூக்கும். தற்போது சிவப்பு, இளம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை போன்ற நிறங்களில் மெடிநிலா பூக்கள் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இப்பூக்கள் பிரையன் பூங்கா, செட்டியார் பூங்கா, தனியார் தங்கும் விடுதி போன்ற பகுதிகளில் பூத்து குலுங்குகின்றன. ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மையத்தின் 57ஆம் ஆண்டு துவக்க விழாவினை ஒட்டி மாணவர்கள் சார்பில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் டிவின் பிரதர்ஸ் சைக்கிள் ஸ்டோர் சார்பாக சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆவடி ரிசர்வ் காவல்படை பயிற்சி மைய டிஐஜி ராஜீவ்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.